சார் இப்போ அமெரிக்கா ஈரான் இடையான போர் வந்து முடிவுக்கு வந்திருக்கு. வர்ற ஒப்பந்தம் ஒப்பந்தம் கையெழுத்து போட போகிறேன்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. வெள்ளிக்கிழமை தான் நிச்சயம். நேற்று ராத்திரி ஈரானும் அமெரிக்காவும் ஒரு போர் முடிக்கிறதுக்கு ஒரு ஒப்பந்தம் போடுறதா ஒத்துட்ருக்காங்க. அந்த ஒப்பந்தம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுவிட்சர்லாண்டில் கையெழுத்து போடுறதா ஒத்துட்ருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தை ரெண்டு சைடும் நெகோஷியேட் பண்ணி முடித்தது பாகிஸ்தான் அப்படிங்கிறத ரெண்டு பேருமே தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பாகிஸ்தான் புரோக்கர் பண்ண சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் இது. இந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்னும் அமெரிக்கா நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணல. ஆனால் ஆல்ரெடி இஸ்ரேலுக்கு இந்த அக்ரிமெண்ட் பிடிக்கலைங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. அதனால் இஸ்ரேல் லெபனான் மேலே குண்டு போட்டோன்னே ஈரான் இந்த ஒப்பந்தம் இல்லை அப்படின்னும்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இஸ்ரேலை மிரட்டி இந்த அக்ரிமெண்ட்டை ஒத்துக்கிறதுக்கு வச்சுருக்கிறார். இதனால் கச்சா எண்ணெய் விலை 95-96 விற்றுட்டு இருந்தது ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்டில். இன்றைக்கி 80-82 வரைக்கும் இறங்கிடுச்சு. ஸோ சுமார் $100 விற்றுட்டு இருந்தது. இன்றைக்கி $82 இறங்கி இருக்குது. 20% விலை இறங்கி இருக்குது. அந்த 20% விலை இறங்கினா நம்மளோட முதல் எதிர்பார்ப்பு என்னென்னா, கமர்ஷியல் சிலிண்டரை 6000-7000 இன்றைக்கி பிளாக் மார்க்கெட்டில் விற்றுட்ருக்கிறத இறக்கி அஃபீஷியல் ரேட்டே இறக்கி 1000-1500-2000 ரூபாய்க்காவது சிறு தொழில் செய்யும் ஆளுங்களுக்கு கொடுப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை. அடுத்தது கேஸ் சிலிண்டர் விலையை பயங்கரமாக ஏற்றினதை திருப்புவாங்களா, பெட்ரோல் டீசல் விலையை இப்போ 7 ரூபாய் 8 ரூபாய் ஏற்றினது திரும்பி வாபஸ் வாங்குவாங்களா, இப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது. ஆனால் இந்த அக்ரிமெண்ட்டில் இப்போ என்ன வந்திருக்குன்னா, 19ஆம் தேதி கையெழுத்தான அப்புறம் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை ஈரான் திறந்து விடும். ஈரானியன் போர்ட்டுக்குள்ளே வரத்து கப்பல் வெளியில் உள்ளே போகிறதுக்கு தடை பண்ணி பிளாக்கேடு பண்ணி வச்சுருக்கிற அமெரிக்கா இந்த பிளாக்கேடை எடுக்கும். ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விற்கிறதுக்கு இருந்த தடையை அமெரிக்கா வாபஸ் வாங்கணும். அதனால் கச்சா எண்ணெய் ஃப்ரீயாக ஈரான் விற்று பணம் வாங்கணும். இதெல்லாம் தான் முதல் அக்ரிமெண்ட்டு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட அசெட்ஸை பிடிச்சி வச்சுருக்காங்க அமெரிக்காவும் ஐரோப்பா நாடும், அதை திரும்பி ஈரானுக்கு ரிலீஸ் பண்ணணும். இதெல்லாம் நடந்தால் 60 நாள் கழித்து இவங்களோட ரெண்டு நாடும் கூடி ஈரானோட நியூக்ளியர் மிசைல் டீலை பற்றி ரெண்டு பேரும் பேசி தீர்வு காணுவாங்க அப்படிங்கிறது தான் அக்ரிமெண்ட்டு. இந்த அக்ரிமெண்ட் இதே மாதிரி நடந்ததுன்னா நம்மளுக்கு ஈரானுக்கு இது ஒரு பெரிய வெற்றி. ஈரானை தொலைச்சிருவேன்னு வந்தது அமெரிக்கா. ஈரான் மேலே ஒன்றும் பண்ண முடியாது. பெரிய பொருள் சேதம், உயிர் சேதம். அவங்க பல தலைவர்கள், பல பெரும் தலைவர்கள், அவங்க ஈரானோட தலைவர்களுக்கு இறந்து போயிட்டாங்க. ஆனால் கடைசியில் ஈரான் மேலே ஒன்றும் பெருசாக இம்பேக்ட் பண்ண முடியல. ஈரான் ஒரு டெரிட்டரியை ஒன்றும் கேப்சர் பண்ண முடியல. ஈரானோட எண்ணெய் அசெட்ஸ் மேலே அமெரிக்காவால் ஒன்றும் பண்ண முடியல. ஆக மொத்தம் ஈரானை இவங்களால் ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிறது பொருள். இன்னொன்று, மக்கள் எழுச்சி ஈரான் அரசாங்கத்தை தூக்கி போட்டுருவாங்கன்னு சொன்னாங்க. அதுவும் நடக்கலை. ஸோ ஆக மொத்தம் எதெல்லாம் சொல்லி ட்ரம்ப் போருக்கு வந்தாரோ அதில் ஒன்றுமே நடக்கலைங்கிறது தான் உண்மை. இந்த நியூக்ளியர் டீலையும் ட்ரம்ப் 60 நாள் கழிச்சுன்னு ஒத்துக்கிட்டார்னா அப்போ அந்த நியூக்ளியர் டீலும் ஒப்பந்தமும் நடக்காது. அப்போ ஒன்றுமே இல்லாததுக்கு அமெரிக்கா 3.5 மாதமாக போர் போட்டதாக தான் பொருள். இதுதான் ஆக்சுவல் நடக்க போகுது. இந்த பங்குச்சந்தைகள் இன்றைக்கி ஏறி இருக்குது. ஆனால் இன்றைக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிக்கி 5%, சவுத் கொரியா பங்குச்சந்தை 7-8% மேலே ஏறி இருந்தது. நான் பார்த்த வரைக்கும் இந்தியா பங்குச்சந்தை அவ்வளோ பெருசாக ஏறல, 250 பாயிண்ட் தான் ஏறி இருந்தது. ஒரு 300-350 பாயிண்ட் முன்னாடி ஏறி அதுக்கப்புறம் ஒரு 100 பாயிண்ட் இறங்கிடுச்சு. இதிலே நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்தியாவோட ப்ராப்ளம் வெறும் இந்த ஈரான் வார் மட்டும் இல்லை. ஈரான் வாருக்கு முன்னாடியே நம்மளோட பொருளாதாரம் கட்டத்தில் இருந்தது. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பணத்தை விற்றுட்டு இருந்தாங்க.
நம்மளோட டாலர் ரூபாவின் மதிப்பு 20% அதுக்கு முன்னாடியே கவுந்துருச்சு. அதனால் இந்த பங்குச்சந்தை மற்ற ஊர்லலாம் ஏறின அளவு இந்தியாவில் ஏறாததுக்கு, ஏன்னா முன்னாடியே ஒரு 300 பாயிண்ட் ஏறி 24 கூட தாண்டலை. ஆனால் அதே இது வரைக்கும் ஓப்பனான நிக்கி, ஜப்பான், சவுத் கொரியா இதெல்லாம் நல்ல பெரிய ரியாக்ஷன் இருந்திருக்குது. அதான் சொன்னேன், முதல்ல பங்குச்சந்தை ஏறினப்புறம் ஒரு 100-150 பாயிண்ட் கடைசியில் இறங்கிடுச்சு. அப்போனா இது என்ன அர்த்தம்னா, இந்த போர் முடிந்தால் கூட வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்தியாவில் முதலீட்டை பண்ண ரெடியாக இல்லை அப்படிங்கிறது தெளிவாக நம்மளுக்கு தெரியுது. அதனால் இது ஒரு பிரீதர் தான், இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. இந்த கச்சா எண்ணெய் நீங்கள் நாளைக்கே ஈரான் 19ஆம் தேதி திறந்து விட்டால் 20ஆம் தேதியிலேருந்தே கச்சா எண்ணெய் வராது. இந்த ரிஃபைனரி, போர்ட்டு இது மேலாம் நிறைய சேதம் நடந்திருக்கு. இந்த சேதம்லாம் சரியாகி இந்த பிளான்ட்டெல்லாம் வேலை செஞ்சு நார்மலாக உங்களுக்கு கச்சா எண்ணெய் வரத்துக்கு 45லேருந்து 60 நாள் ஆகும். இந்த சப்ளை நார்மலைஸ் ஆகிறதுக்கு 45லேருந்து 60 நாள் ஆகும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ப்ராப்ளம், மான்சூன் சீசன் ஜூன் 1ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கணும். கேரளாவில் 1ஆம் தேதி வந்திருக்கணும். கேரளாலேயே தாமதமாக 5ஆம் தேதி தான் வந்தது. அதுக்கப்புறம் அது மற்ற ஊருக்கு மெதுவாக ஸ்ப்ரெட் ஆனோம். முதல் 10 நாள் மழையில் 26% லெஸ்ஸாக இருந்திருக்கு மழை அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் இருக்குது. இந்த வாட்டி கவர்மெண்ட்டோட மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு இந்த வாட்டி மழை சரியாக பெய்யாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உலகம் ஃபுல்லாக எல்னினோ எஃபெக்ட்னால் மழை முதல் 4 மாதத்தில் மழை ஒழுங்காக பெய்யாமல் நவம்பர் டிசம்பரில் மழை நல்லா பெய்யுங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஊர் தமிழ்நாட்டில் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் நல்ல மழையாகவும், இந்தியாவில் மற்ற இடத்துல மழை கம்மியாகவும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த மழை சீசன் ஆரம்பிக்கும் போதே நம்மளுக்கு ஃபர்டிலைசர் தேவைப்படும். அந்த ஃபர்டிலைசர் மெயினாக நம்மளுக்கு வெளிநாட்டிலேருந்து, மிடில் ஈஸ்ட்லேருந்து தான் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அந்த ஃபர்டிலைசருக்கு ஷார்ட்டேஜ் இருக்குது. ஏன்னா நம்மளால் கொண்டு வர முடியல. ஃபர்டிலைசரோட விலையும் பயங்கரமாக ஏறிடுச்சு. அரசாங்கம் கொடுக்க வேண்டிய சப்சிடியில் 3,37,000 கோடியாக ஃபர்டிலைசர் சப்சிடி ஏறி இருக்குது. சப்சிடிக்கு அரசாங்கம் கொடுத்தாலும் அந்த ஃபர்டிலைசர் டைமுக்குள்ளே இந்தியாவுக்கு வருமாங்கிறது ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது. அதனால் விலைவாசி ஏறிடுச்சு. ஆல்ரெடி ஹோல்சேல் மார்க்கெட்டில் ஃபுட் இன்ஃப்ளேஷன், அதாவது திங்கும் பதார்த்தங்களின் விலை 8-9% வரைக்கும் ஏறிடுச்சு. ரீட்டைல் மார்க்கெட்டில் 7 அரசாங்கம் சொல்லுது, அது எனக்கு தெரியாது. பட் வருங்காலத்தில் இந்த வாட்டி மான்சூன் சரியாக பெய்யலைன்னா ஆல்ரெடி இங்கே இருக்கிற ப்ராப்ளமும், விலைவாசியை அரசாங்கம் ஏற்றினதும், உணவுப் பொருட்களின் விலை ஏறிட்டுனா நம்ம பொருளாதாரம் இன்னும் வீழ்ச்சியை சந்திக்க வாய்ப்பு இருக்குங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது. ஓகே, இப்போ க்ரூட் ஆயில் ரேட் இப்போ கம்மியாகிறப்போ நீ மறுபடியும் கோல்டு இன்க்ரீஸ் ஆகும். நிச்சயமாக தங்கம் விலை இன்றைக்கே ஏறி இருக்குது. 2-3 நாளாக ஏறி இருக்குது. 800 கீழே 2 நாள் விழுந்தது தங்கம். அப்போ தங்கத்தை நீங்கள் வாங்கிக்கங்கன்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இப்போ 3 நாளாக தங்கம் விலை ஏறி இருக்குது. இன்றைக்கே தங்கம் விலை ஏறி 24 கேரட் கோல்டு 15,400 கிட்ட வந்துடுச்சு. அண்ட் 22 கேரட் கோல்டு 14,000 தாண்டிடுச்சு. அதனால் தங்கத்தின் விலை டெஃபினட்டாக திரும்பி ஏறும்.